இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம விஸ்வபிராமண குலத்தில் உதித்த உத்தமர் வரிசையில் பொன்மணி தட்டார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரில் உள்ள கம்மாளர் தெருவில் தற்போது தெற்கு வீதின்னு உள்ளது. விஸ்வபிராமண குலத்தில் சுபர்ணச ரிஷி கோத்திரத்தில் பிறந்த பொன்மணி தட்டார் என்ற வயோதிகர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் நகை வேலை செய்கிறவர். அவர் சிறிது மாற்று குறைந்த தங்கத்தை வாங்கி உருக்கி அதில் 2 மணிகளை ஒரு நாளைக்கு செஞ்சு வித்துட்டு இருந்தார். தினமும் மணிகளை பெற மாலையில் அதிக பெண்கள் கூடுவார்கள். அத்தனை பேருக்கு வந்தாலும் ரெண்டு மணி தான் விட்டு இருந்தது, 2 பேருக்கு தான் அந்த மணி கிடைக்கும். இதனால் அவர் பொன்மணி தட்டார் என்ற இயற்பெயர் மாறி பெண்மணி தட்டார் என்று பெயர் நிலைத்தது. இப்படிப்பட்ட சமயத்தில் தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழ மகாராஜாவின் விருப்பப்படி ராஜராஜ பெரும் தச்சன் என்ற சிற்பி கட்டி வந்துள்ளார். என்ற சிற்பி கட்டி வேலை முடிந்த நிலையில் ராஜகோபுரத்தின் மேல் வைக்கும் பிரமேந்திர பெரிய கல் கிடைக்கல. என்னடா இவ்வளோ தூரம் நம்ம கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் கல் கிடைக்கலையேன்னு ரொம்ப கவலையில் இருந்த வேலையில் பொன்மணி தட்டார் அன்று சிப்பி மனக்கவலையை அறிந்து இடைச்சியின் வீட்டுக்கு அருகில் கல் இருப்பதை அந்த சிப்பிக்கிட்ட சொல்லியிருக்கார். அப்பாடா கல் கிடச்சிச்சேன்னு சொல்லி அதை வாங்கி கோபுரத்தில் வைத்தார்கள். கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடந்து பின்னர் அன்றிரவு அரசன் பாடா பெரிய வேலை முடிஞ்சிருச்சு என்ற பெருமிதத்தில் உறக்கமன்றி இருந்த நேரத்தில் அசரீதியாக ஒரு விஷயத்தை உணர்ந்தார். அது என்னன்னா, உன் மறைவிலும் இடைச்சியின் நிழலிலும் பொன்மணி தட்டார் இதயத்திலும் யாம் இருக்கின்றோம் என்ற இறைவனின் அசரீதியாக உணர்ந்த மன்னன் என்னடா அது அப்படின்னு நினச்சி உடனே மந்திரி அழைச்சி இதுக்கு விளக்கம் கேட்டார். அதுக்கு அந்த மந்திரி விளக்கம் சொன்னார். உன் மறைவில் என்பது உன்னால் கட்டப்பட்ட கோயில், இடைச்சியின் நிழல் என்பது இடைச்சியின் வீட்டிலிருந்து எடுத்த கல் கோபுரத்தின் மேல் இருப்பது. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பொன்மணி தட்டாரின் இதயத்தில் என்பது புரியவில்லை அவருக்கு, மந்திரிகாலே சொல்ல முடியல. சரி என்னடா அது அப்படின்னு மன்னருக்கு ஒன்றும் புரியல. இந்த ஊரில் பொன்மணி தட்டார் என்பது யாராவது இருந்தால் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை ஆட்களை அனுப்பி அவர்களெல்லாம் கடவுளெல்லாம் போய் தேடி பொன்மையார்கள்லாம் கேட்டு விசாரித்து பொன்மணி தட்டாரை கண்டு வணங்கி, ஐயா உங்களை அரசர் அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு பணியோடு கேட்டிருக்காங்க. அதுக்கு பொன்மணி தட்டாரு, ஐயா நானும் ஒரு சாதாரண ஒரு வயசான ஆள், அரசரிடம் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, என்னாலேயும் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, அவர் கேட்குற நிறைய என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது, ஆகையான நான் அங்கே வரவில்லையா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட அரசர், அப்படியா சரி நாமளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் பரிவாரங்களுடன் பொன்மணி தட்டாரை பார்க்க வந்து அவரை வணங்கி தங்களின் இதயத்தில் இறைவன் எழுந்தருளி இருப்பதான கேட்ட அசரீதி விஷயத்தை எடுத்து கூறி சந்தேகம் போக்குமாறு கேட்டார். அதற்கு பொன்மணி தட்டார் ஒரு விஷயத்தை சொன்னார். அரசனை நோக்கி ஆலயத்தின் ஸ்தூபிக்கு நேரே வடக்கு திசையில் ஒரு குளம் வெட்டி அதன் நடுவில் சிறு கோயில் ஒன்று கட்டி அங்கிருந்து பார்த்தா கோபுரம் தெரிகிற மாதிரி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மேலும் அதனை அமைத்து 8வது நாளில் இறைக்காட்சி கிடைக்கும் என்று சொன்னார். அப்பாடா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டாருன்னு மன்னனும் அவர் கூறியபடியே சிவகங்கை தீர்த்தம் என்னும் திருக்குளத்தை அமைத்து 8ஆம் நாள் மன்னர் அவர் வீட்டுக்கு சென்று பொன்மணி தட்டாரை அழைத்து வந்தனர். நீங்கள் சொன்ன மாதிரி சிவகங்கை தீர்த்தம் என்னும் குளத்தை கட்டிட்டோம், அதுக்கு நடுவில் ஒரு கோயிலையும் கட்டிட்டோம் ஐயா, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே அவர் பார்த்தார் கோயிலை. பார்த்துட்டு அவர் தண்ணியில் நடக்க போனார். உடனே மன்னர், ஐயா மன்னர் ஆக்சுவலி அவர் கோயிலுக்குள்ளே செல்றதுக்கு ஒரு தெப்பம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதில் போங்கயான்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தெப்பத்தில் போகலை. அவர் தண்ணீர் மேலேயே நடந்து சென்று பத்மாசனத்தில் கோயில் முன் அமர்ந்து அவரின் இதயத்தில் இறைக்காட்சியாக எல்லோரும் பார்க்குமாறு காட்சி ஒளியாக மாறி கோபுரத்தில் கலந்து விட்டார். இதனை கண்ட அரசனும் மற்றவர்களும் திகைத்து அவரை வணங்கி இறைவனை காணும் பாக்கியத்தை பெற்றது எண்ணி வியந்தனர். இப்படிப்பட்ட பொன்மணி தட்டாரின் சமாதிக்கு அபிஷேகம் செய்த பின்னரே தஞ்சை பிரகதீஸ்வரர் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது. உங்களுக்கும் ஒரு தடவை வாய்ப்பு கிடைத்தால் தஞ்சாவூர் சென்று பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ள பொன்மணி தட்டாரின் சமாதியை பார்த்து ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நீங்கள் தேடாமலேயே உங்களை வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. நன்றி, வணக்கம். விஸ்வபிரம்மணே நமக. இறைவனே
கடவுள்.